ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளை பார்த்து யாரும் பயந்து விடாதீர்கள். பயந்துட்டா நான் பொறுப்பு இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக கடைக்கு வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரம்லாம் ஒன்றும் இல்லை, 7 மணிக்கு தான் வந்தோம். ஆக்சுவலாக 6 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணுச்சு. ஆனால் வர முடியல, அப்படியே தூங்கி 7 மணி ஆகிப்போச்சு. ஸோ அதனால தான் மூஞ்சி இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கே நான் மேலே வீடு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சீவவே மாட்டேன். அப்படியே கொண்டை போட்டிருப்பேன்ல, காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறப்ப கொண்டை போட்டிருப்போம்ல, அப்படியே ஒடியாந்துருவேன் கீழே. இது கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டோம் இல்லையா, அதனால் இங்கிருந்து அங்கே போகிறோமே, கொஞ்சம் மெயின் ரோட்டில் தான் போகணும். அதனால் ரொம்ப கேவலமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தலையை மட்டும் சீவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மற்றபடி பல்லு விலைக்கு மூஞ்சி கழுவிருக்கல தான், ப்ரஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்துட்டு கடைக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நார்மல் விளாக் தாங்க. ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, இதில் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது நம்ம சேனலில் கட்டிங்கோ டிப்ஸோ வீடியோ இருக்கு இல்லையா, அது வேணும்னா கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் ஒன்றுமே இருக்காது, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வீடியோ. ஃப்ரெஷ் அப்படின்னா இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன், காலையில் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு இப்போ போய் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எடிட் பண்ணுற எத்தனை மணி தெரியுமா? 10:15 ஆச்சு. இன்னும் 11 மணிக்கு நம்ம எப்போ வீடியோ போட்டுருவோம். மேபி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சொன்னேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான வீடியோ, சுட போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோவை. ஸோ இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒன்று வந்து அண்ணா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்றுக்கு வந்து அதோட பாதி வேலையை முடிச்சிட்டோம். அதாவது என்னோடய ஒர்க் அதில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். காலையில் அண்ணா வந்தோடனே அதுக்கு ஏதோ பீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா, காலையில் எனக்கு கட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு 9 மணி 9:15 வீட்டுக்கு திரும்ப போயிட்டோம். இது இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னோட நங்கையா மீன்ஸ் நாத்தனார், அவரோட அண்ணாவோட அக்காவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் நங்கையான்னு தான் சொல்லுவோம். ஸோ நாத்தனாரோட ப்ளவுஸ் இது. ஸோ கட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 ப்ளவுஸ் இருக்குது. அதில் 4 ப்ளவுஸ் சும்மா நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதான், வெறும் பைப்பிங் மட்டும் வச்சுட்டு மீதி 2 சாரீ மட்டும் சில்க் சாரீ. ஒன்று இவங்களே எடுத்துக்கிட்டது, இன்னொன்று வந்து இது எங்கள் நங்கையாவோட கொழுந்தியா பொண்ணு கல்யாணத்துக்கு. ஸோ அவங்க குழந்தையா விட ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாரீ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சில்க் சாரீ. அதுக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஆக்சுவலாக எங்கள் நங்கை அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, கல்யாணத்துக்கு போகிறாங்க, அது கொழுந்தியா வீட்டு கல்யாணம்னா இவங்க கொஞ்சம் முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் ஏன் வந்து அவங்க நல்ல வசதியானவங்க தான், அப்படிங்கிறப்ப ஏன் நம்ம சும்மா இது பண்ணாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லாமல் நான் நீட்டாக பண்ணி தரேன் அப்படின்னு. அப்போயே அவங்களுக்கு மனசு கேட்கல, இரு நான் பையன்கிட்ட கேட்டுக்கிறான், அவன் என்ன சொல்லுவானா தெரியல, மருமவங்க இது பேசினானா என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் பையன்கிட்டையும் கூப்பிட்டு பேசிவிட்டு எங்கிட்டையும் கொடுத்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன், சரிங்க அத்தை, அம்மாவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் வேணாங்கத்த, சிம்பிளாக வேணால் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா சரிங்கண்ணே அப்படின்னு. அதனால் எங்கள் நங்கைக்கு ரொம்ப சிம்பிளாக பீட் ஒர்க் மாதிரி ஏதாவது 2 ப்ளவுஸு அதில் எப்படி பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் பாருங்கள், எங்கள் நங்கையா கொடுத்து 10-12 நாள் ஆச்சு. ஸோ பண்ணியிருக்கலாம், முன்னாடியே பண்ணியிருக்கலாம். எப்போ அதான் ஒரு அசால்ட்டு தான், இதாக பண்ணிக்கலாம், சிம்பிள் தானே, இதாக பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் சரி ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த நாளைக்கு மார்க் பண்ணுறதுல தான் டிலே பண்ணிட்டேன். அப்படி மார்க் பண்ணலான்னு அசால்ட்டாக விட்டு கடைசியில் பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமையா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு கொண்டுட்டு போகணும். போன வாரமே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நான் இந்த வாரம் ஸ்டிச் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அண்ணா சொன்னாங்க, சரி நான் தைச்சி முடிச்சுட்டா நாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. கொடுத்துட்டு அப்படியே பாப்பா ஊரில் இருக்கிறால அவளை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு இதில் நானும் ஒரு தைரியத்தில் சொல்லிட்டேன், அதெல்லாம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு. இப்போது இந்த ப்ளவுஸ் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு, வெறும் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ண, அது பேப்பர் கட்டிங்க அப்போ தான் போட்டிருப்பேன். இதோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ப்ளவுஸ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு வந்துருப்பேன். இன்றைக்கி நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா, சரி 4 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக. அண்ணா அதை தைச்சாவே கிட்டத்தட்ட சாயந்தரம் பக்கம் ஆயிரும். ஏன்னா அந்த பேட்டர்னுக்கு இன்னுமே கொஞ்சம் வேலை இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு வரப்போவே அது இன்னும் சைடெல்லாம் அடிக்காமல் இருந்தாங்க. ஸோ அதை போனாலே எப்படி 1/2 மணி நேரத்து வேலை இருக்கும். அப்புறம் அவங்களதெல்லாம் கொக்கி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் எப்படியும் ஒரு 5-6 மணி ஆயிரும் அண்ணா இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் என்ன யோசிச்சுன்னா, சரி நாம் அது வரைக்கும் இங்கேயே இருந்துக்கலாம், வீட்டிலே இருந்துக்கலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட நமக்கு டைம் பத்தாது தான். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாயந்தரமாக போனோம் அப்படின்னா
கட்டிங் இருக்குள்ளே அடுத்தது கட்டிங் இருக்குள்ளே அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் நைட் ஃபுல்லாக உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். காலையில் திரும்ப நாளைக்கு நேரத்தில் எழுந்திரிச்சு போனோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிட்டு மத்தியானம் ஊருக்கு போனால் போதும், காத்தாலே போகணுங்கிறது இல்லை. ஸோ மத்தியானம் போனால் போதும். அந்த மாதிரி மத்தியானம் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ணா சொல்லிட்டே இருந்தாங்க, நீ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல, அசால்ட்டாகவே இருந்துட்டேன் அப்படின்னாரு. எங்கள் எல்லா நேரம் நாமளும் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, நம்மளுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசதி இருக்கும் இல்லையா, அப்படி தான். இன்னொன்று நான் அப்படி தான் பண்ணுவேன், சில சமயம் அப்படி தான் பண்ணுவேன். நிறைய ஒர்க் இருக்கிறப்ப படப்படன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் இந்த 1-2 இருக்குது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டேன்னா அப்படியே விட்டுருவேன். ஸோ லேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த தடவை லேட் ஆகி போச்சு. எனக்கே தெரிஞ்சுது தப்பு நம்ம மேலே தான் இருக்குன்னு. பட் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது அப்பப்போ. ஸோ அதனால் அப்படின்னாரு. அப்புறம் என்னன்னாரு, சரி டிசைன்லாம் ஒன்றும் இல்லாட்டினா வேண்டாம், சும்மாவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாமான்னாரு. அப்போ நான் பேசினேன், ஏங்க அவி கம்மன் இருக்கிறவையில் நாம் தான் டிசைன் வச்சு தரோம்னு சொன்னோம், அப்போ உங்கள் அக்கா பொக்குன்னு போயிடாதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நாளைக்கு மத்தியானமாக நம்ம ஊருக்கு போனால் கூட போதும், ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. இல்லை டைம் ஆகிடுச்சுல்ல, அதுதான் நீ எப்படி பண்ணிடுவியா அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணிக்குவேன், நீங்கள் வேலைக்கு பாருங்கள், நான்லாம் சும்மாலாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. போட்டு அவங்க கல்யாண வீட்டில் எல்லாருமே கிராண்டாக இருப்பாங்க, ஏன் அவங்க அக்கா மட்டும் சிம்பிளாக இருக்கிறதுக்கு போட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி வேலை எனக்கு அதுதான், சாயந்தரம் வரைக்கும். இப்போ இன்னும் சாப்பாடு செய்யலை, வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் வரைக்கும் பண்ணிவிட்டு சாயந்தரம் குளிச்சுட்டு மறுபடியும் கடைக்கு போயிடுறதா. போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் எப்படி ஒர்க் இருக்கோ அதை முடிச்சுட்டு வந்து தான் நைட்டு ஒர்க் பண்ணணும். அப்படி தான் பிளானிங் இருக்குது. நடக்கும், நடக்காமல் எங்கே போயிடுது. இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருந்து தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆரி ஒர்க்குக்கு. அப்போ ஒரு கஸ்டமர் அன்னாத்துக்கே வந்துட்டாங்க, 8 மணி இருக்கும் அப்போவே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதை டிசைன்லாம் பார்த்து சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் 9 மணி ஆச்சுன்னா அண்ணாவும் சரி போகலாம், பசிக்குது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். பசிக்குதுன்னா அப்புறம் இங்கே யார் சோறாக்கி வச்சுருக்குறாங்க வீட்டில், நாங்கள் வந்து தானே செய்யணும். தம்பி இருக்கான் வீட்டில், அப்புறம் அவனும் தூங்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் வந்தோடனே காஃபி வச்சோம், பன்னு இருந்துச்சு, அண்ணன் பன்னு சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு போயிட்டாங்க. நானும் இப்போ முடிச்சுட்டு தான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் போய் சாப்பாடு செய்ய வேண்டியதாக. சாப்பாடு வச்சாச்சு, தம்பி சைடில் வச்சுட்டு சாப்பாடு வெந்துட்டுருக்கு. நான் போய் இன்றைக்கி புதினா சட்னி தான் செய்யணும். அதனால் சரி புதினா சட்னி ஆட்டிட்டுனா அப்புறம் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதாக. அண்ணா அப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிடு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கி அதுதான் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகேங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே இருக்கு, மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன்ல எங்கள் நங்கையோட ப்ளவுஸு, அது பார்த்திங்கன்னா எங்கள் நங்கையை நல்லா ஹைட்டாக தான் இருப்பாங்க, என்னோட இன்னுமே கொஞ்சம் நல்லா வெடுக்குன்னு இருப்பாங்க. வெடுக்குன்னா நானே அவங்க தோள்பட்டிக்கு தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஒரு ஹைட்டாக இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா நான் கல்யாணம் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன், எங்கள் நங்கையை வந்து ப்ளவுஸோட உயரம் கம்மியாக தான் போடுவாங்க. அவங்க ஹைட்டுக்கு மினிமமே 14ஆவது வைக்கணும். ஏன்னா ஒல்லியாக இருக்கிறதுனால அந்த 14ங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இறக்கமாக தான் இருக்கும். 14 வைக்கணும். ஆனால் அவங்க ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ தெரியுமா, 11.5 இன்ச்சு தான். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏனுங்கக்கா இவ்வளோ கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் இறக்க வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பில்ல, நான் இப்படியே தானே போட்டுட்ருக்கேன், எனக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அட கரெக்டாக இருக்கிறதுக்காக சொல்லலை, பின்னாடி ரொம்ப பாருங்க கம்மியாக இருக்குது, அரை முதுகே தெரியுது, அதனால் நான் கொஞ்சம் மட்டும் ரொம்ப வைக்கலை, ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ரொம்ப பெருசாக இறக்க வச்சா ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னேன். அப்படிங்காட்டி சரி அப்படியா சரி வெய் அப்படின்னாங்க. அதனால் நான் வந்து 1 இன்ச்சு மட்டும் இறக்கியிருக்கேன். ஸோ 11.5 இன்ச் இருந்தது, நான் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் அவங்க போட்டிருக்கிற ப்ளவுஸோ இல்லை கொடுத்த அளவு ப்ளவுஸு கம்மியாக இருக்க என்னங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி கம்மியாக இருக்குங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சிலரெல்லாம் இல்லை எனக்கு இதே தான் வேணும், எனக்கு இது தான் கரெக்டாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப. பட் ஆனால் சொல்கிறது நம்ம கடமை. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதையும் அப்படியே கொடுக்க வேண்டாம். ஏன்னா சிலர் சொல்ல மாட்டாங்க, அது மறந்துருக்கலாம் இல்லை சொல்லணும்னு தோணி இருக்காது. நம்ம கேட்டால் தான் ஆமாம்மாங்க இறக்க வைங்க அப்படிம்பாங்க. அதனால் நம்ம வந்து சொல்கிறது நம்ம கடமை. அதையும் தாண்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க பல வருஷமாக அதே மாதிரி ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. திடீர்னு நம்ம வந்து ஃபுல் இறக்க வச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி போத்துன மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே அப்படின்னாங்கன்னா விட்டுருங்க, இல்லைன்னா மைல்டாக மட்டும் இறக்க வச்சு கொடுங்க, ஒரு இன்ச்சு மட்டும் வச்சு கொடுங்க. இப்போ பாருங்கள் நான் 12 தான் வைக்கிறேன், அதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் தான் இறக்க ஆகும். பட் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம், ஃப்ரண்ட் பார்ட்டில் அவங்க பாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க எப்படின்னா ஒல்லியாக இருப்பாங்க, பட் ஆனால் இப்படி
தட்டையான உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அகலம் இருக்கும் பட் ஆனால் தட்டையாக தெரிவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட் ஏரியா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ ரொம்ப இதாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஃப்ரண்ட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தான். கிராஸ் கட்டிங் தான் அவங்களுக்கு 12 இன்ச்சு தான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வேளை பின்னாடி இறக்க நல்லா வச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 14 இன்ச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி 12 அப்படின்னா 2 இன்ச்சு கம்மியாகுமா, அப்போ பட்டி எவ்வளோ பெருசு வரும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பட்டி போட்டால் ஒரு மாதிரி நீட்டாக அவங்களுக்கு பிடிக்காது. பட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது தான், ஃபிட்டிங் தான் முக்கியம். பட்டி எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் வந்துட்டு பெரிய பட்டியை பாட்டி போடுற மாதிரி தான் இருக்குது என்னுடைய ப்ளவுஸ் எல்லாம். ஏன்னா நான் வந்து அவ்வளோ இறக்க போடுவேன். என்னுடைய ஹைட்டுக்கு மீறி நான் ரொம்ப ஜாஸ்தி இறக்க போடுறேன். அதனால் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி பெருசாக தான் வரும். பட் நான் அதை ஃபீல் பண்ணுறதே இல்லை. நம்ம தான் தொப்பையை பெருசாக வளர்த்தி வச்சுருக்கிறேன், அதுக்கு பட்டி எங்கே நேராக நிற்குது, அப்படி சுருண்டு போயிடும். அதனால் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் நங்கையை ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பட்டி சுருண்டு போகாது, நல்லா வயிறு தட்டையாக தான் இருக்கும், சுருண்டும் போகாது. அப்படிங்கிறப்ப பட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் அதில் என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருங்க. அதிகபட்சம் நம்மளோட இதுக்காக அந்த 1 இன்ச்சு வேணால் நம்ம சேர்த்திக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சரி, இந்த மாதிரி ஏன்னா சிலரெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கலையே, நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும், அவங்க நீட்டாக போடணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் சொன்ன, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் அதை தவிர வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. சரி, ஓகேங்க, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ கால் தான், வேறு ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள், எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சமயத்தில் கரண்ட் வேறு போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ முந்தைய நேற்றுக்குன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ வெடிச்சு நம்ம யூபிஎஸ் போயிடுச்சு. சுத்தமாக அந்த யூபிஎஸ் வேலையே செய்யலை. ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. நான் அப்புறம் கடைக்கே போகாத அந்த அன்னைக்கு ஃபுல்லாக இங்கிருந்து எலக்ட்ரீஷியன் வந்து அவங்கள சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதனால் இப்போ வந்து யூபிஎஸ் கிடையாது நம்ம வீட்டில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரண்ட் வரல அப்படின்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வரைக்கும் சார்ஜ் இருக்குமான்னு தெரியல. சரி, பார்ப்போம், கண்டிப்பாக ஏதாவது பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ காலில் தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.